2024-2025 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு இடையிலான மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் 16 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது. தொழில்துறைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்து வரும் தொடர் ஊக்கத்தால் இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது. ஒரு மாநிலத்தின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த ஆண்டு பண மதிப்பு GSDP, அதாவது மாநில உள் உற்பத்தி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் 2024-25 ஆண்டுக்கான மாநிலங்களின் மொத்த உற்பத்தி புள்ளி விவர கையேட்டினை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதில் மாநிலங்களுக்கு இடையேயான மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 16% உள் மாநில உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 12.8% வளர்ச்சியை பதிவு செய்து கர்நாடகா 2ஆம் இடத்திலும் 12.7 வளர்ச்சியுடன் உத்தரப்பிரதேசம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. மகாராஷ்டிரம் 4வது இடத்தையும் 10.2 வளர்ச்சியுடன் குஜராத் 5வது இடத்தையும் பிடித்துள்ளன. மாநிலங்களின் மொத்த உற்பத்தி மதிப்பினை பொறுத்தவரை 31.18 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி மதிப்பை பதிவு செய்துள்ள தமிழ்நாடு ரிசர்வ் வங்கியின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. 45.31 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி மதிப்புடன் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம் 3வது இடத்திலும் அதற்கு அடுத்த இடங்களில் கர்நாடகாவும் குஜராத்தும் உள்ளன. அதேபோல மாநிலங்களுக்கு இடையேயான தனிநபர் வருமான பிரிவிலும் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 3.61 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. 3.80 லட்சம் தனிநபர் வருமானத்துடன் கர்நாடகா முதலிடத்திலும் 3.31 லட்சம் ரூபாயுடன் குஜராத் 3ஆம் இடத்திலும் இருக்கின்றன. தனிநபர் வருமானத்தில் மகாராஷ்டிரா 4வது இடத்தையும் உத்தரப்பிரதேசம் 5வது இடத்தையும் பிடித்துள்ளன. ஒரு மாநிலத்தின் பொருளாதார ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் மாநில மேம்பாட்டை திட்டமிடுவதற்கும் GSDP எனப்படும் மாநில உள் உற்பத்தி விகிதம் மிகவும் முக்கியமானதாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.